கூர்வாளின் அரசியல் அலசல். போட்டியிலிருந்து தம்மிக்க பெரேரா ஏன் விலகினார்? நாமலின் வருகை ரணிலை பாதிக்குமா? அலி சாஹிர் மௌலானா ஹிஸ்புல்லாஹ் விரிசல். மக்கள் காங்கிரஸ் யாரை ஆதரிக்கப் போகின்றது? தாமதமாகும் முடிவு. திரிசங்கு நிலையில் கல்முனை, ஹரீஷ் மற்றும் பைசல். வடக்கு மற்றும் கிழக்கு தமிழர் தரப்பினர் ரணிலை ஆதரிக்கப் போகின்றனரா? ஜனாதிபதி தேர்தல் நடந்தேதிரும் என்ற நிலையில் இலங்கையின் முன்னணி வர்த்தகர் மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக்க பெரேராவையே போட்டியிட வைப்பதென்ற முடிவு ஏற்கனவே எட்டப்பட்டு அவரும் அதற்கு ஆயத்தமாகியிருந்த நேரத்தில் அவருக்கு நெருக்கமானவர்கள் அதனை விரும்பவில்லை என்றும் அவருக்கான வெற்றி வாய்ப்பு மிகவும் குறைவானது என்பதையும் எடுத்து கூறியிருந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜனாதிபதி ரணில் அவருடன் பேசியுள்ளதாகவும் முக்கியமான சில விடயங்களை கூறியுள்ளதாகவும் அறிய கிடைக்கிறது. ஒரு சாதனை வியாபாரியான தம்மிக்க தனது வெற்றியானது எட்டாக்கணியாகவே இருக்கும் என்ற தகவலை அறிந்ததன் பின்னரே போட்டியிலிருந்து நழுவிக்கொண்டு தான் சொந்த காரணங்களுக்காக போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இந்நிலையில் மொட்டு கட்சியினரும் தம்மிக்க வென்றால் பரவாயில்லை, ஒருவேளை தோற்றால் கட்சியின் இருப்பு மற்றும் நாமலின் எதிர்காலம் என்பன சூனியமாகிவிடும் என்பதை அறிந்து தோற்றாலும் பரவாயில்லை, மொட்டு கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதனை வழிநடத்தலாம் என்ற முடிவில் இறுதியில் நாமல் ராஜபக்ஷவை வேட்பாளராக அறிவித்துள்ளது. எது எவ்வாறோ மொட்டு கட்சி சார்பாக நாமலையோ அல்லது வேறு யாரையோ போட்டியிட வைத்தால் 3ஆம் அல்லது 4வது நிலையிலே இருப்பார்கள் என்றும் கூறப்படுவதுடன் மொட்டு கட்சியானது சில லட்சம் வாக்குகளுடன் சுருண்டுவிடும் என்று கூறப்படுகிறது. நிலைமைகள் இவ்வாறு இருக்க நாமலின் வருகையானது ரணிலை பாதிக்குமா என்ற கேள்விக்கு ராஜபக்ஷக்கள் இல்லாத மொட்டு உறுப்பினர்களின் ஆதரவையே ரணில் எதிர்பார்த்ததாகவும் அது இப்போது இலகுவாக நிறைவேறியுள்ளதாகவும் இந்த நிலையாது ஏனைய கட்சிகளை குறிப்பாக சிறுபான்மை கட்சிகளின் ஆதரவை பெற ரணிலுக்கு சாதகமாக அமையும் என்று அவதானிகள் கூறுகின்றனர். தற்போது முஸ்லிம் காங்கிரஸுக்குள்ளும் பல வகையான கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக அறிய கிடைக்கிறது. தலைவரின் முடிவானதும் உச்சபீடத்தின் முடிவானதும் கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களின் மனநிலைக்கு முற்றிலும் மாற்றமானது என்பதால் கட்சிக்குள் பூகம்பத்தை வெடிக்க வைத்துள்ளது. ஏற்கனவே ஹிஸ்புல்லாவின் வருகையானது மௌலானாவின் வயிற்றில் புளியை கரைத்துள்ள நிலையில் ஹிஸ்புல்லாவின் வருகைக்கு பின்னர் மௌலானா ரணிலுடனான தனது தொடர்பை அதிகரித்து விட்டார் என்றும் தற்போது ரணிலை அடிக்கடி சந்தித்து பேசுவதாகவும் ஆதாரபூர்வமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதே நேரம் ஹிஸ்புல்லாஹ் அவர்களும் ரணிலுடன் நெருங்கியே இருப்பதாகவும் இவர்களில் யார் முதலில் ரணிலை ஆதரிப்பதென்ற நிலை உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஹரீஷ் மற்றும் பைசல் காசிம் இருவரினது நிலையானது தலைமையின் தீர்மானத்திற்கு எதிராக இயங்கும் நிலையில் இருப்பதுடன் ஏனையவர்களையும் இணைத்துக் கொண்டு செயற்பட முயற்சிகள் இடம்பெறுவதாக அறிய கிடைக்கிறது. முஸ்லிம் காங்கிரசின் நிலைமை இவ்வாறு இருக்க மக்கள் காங்கிரஸ் கட்சியானது தடுமாறுவதாகவே தெரிகின்றது. கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக சஜித் அணியினருக்கு ஆதரவு வழங்கி வரும் நிலையில் இப்போது மட்டும் சமூகம் 10 அம்ச கோரிக்கை என்ற புதிய படத்தை ஓட்டுகின்றது. ஏற்கனவே அதன் தலைவர் ரிஷாட் ரணிலுடன் நெருங்கிவிட்டார் என்ற செய்தியை கூர்வாள் பலமுறை கூறிவிட்டது. கடந்த வாரம் முன்னாள் அமைச்சர் பௌசி அவர்களுடன் சென்று ரணிலை சந்தித்து விட்டார்கள் என்றும் அன்று பல விடயங்களை பேசினார்கள் என்றும் கூறப்படுகின்றது. கட்சியின் முக்கியஸ்தர்கள் ரணிலை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளதாகவும் ஒரு சில உச்சபீட உறுப்பினர்கள் மற்ற கருத்துடன் காணப்படுவதால் தடுமாற்றமடைந்த தலைவர் எதிர்வரும் 14ஆம் திகதி தனது முடிவை அறிவிக்க உள்ளதாக கூறியுள்ளார். கட்சியின் மிக முக்கியஸ்தர்கள் ரணிலை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் விடாப்பிடியாக இருப்பதனால் இறுதியாக நடந்த கூட்டத்தில் அதற்கு போதிய ஆதரவு கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதி நேரம் வரை நிலைமைகளை அறிந்து முடிவு செய்யலாம் என்றும் கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கு அரசியல் அதிகாரம் என்பதன் அவசியம் 10 அம்ச கோரிக்கைகள் மற்றும் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு சாதகமாகவும் முடிவொன்றை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அநேகமாக ரணிலை ஆதரித்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற நிலையில் ஒரு சில உச்சபீட உறுப்பினர்கள் நிலைமை புரியாமல் செயற்படுவதாகவும் அவர்களின் கருத்துக்களை தட்டி கழிக்க முடியாத நிலையில் தலைவர் உள்ளதாகவும் முக்கியஸ்தர்கள் கவலைப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது. நிலைமைகள் இவ்வாறு இருக்க நாட்டின் ஜனாதிபதியை தீர்மானிக்கும் சக்தியாக சிறுபான்மையினர் இன்று இருக்கும் நிலையில் தமிழர் தரப்பின் நிலைப்பாடு இன்றியமையாததாகும். பெருவாரியான தமிழர்களின் வாக்குகளை பெற வேண்டும் அல்லது ஏனைய தரப்பினர்களுக்கு போய் சேரக்கூடாது என்பதில் ரணில் கவனமாக உள்ளார். சிலகாய் நகர்தல்களின் பின்னர் தமிழர் விடுதலை கூட்டணியின் முக்கியஸ்தர்கள் ரணிலை ஆதரிக்கும் நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாகவும் நேரடியான ஆதரவை வழங்கவோ அல்லது மறைமுகமாக தமிழர் தனித்தரப்பு வேட்பாளர் என்ற வகையில்
ஆதரவு வழங்கவும் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக ஆதாரபூர்வமான தகவல்கள் கிடைத்துள்ளது. அவ்வாறு நடைபெறுமாக இருந்தால் ரணிலின் வெற்றி உறுதியானது என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. கூர்வாளின் அரசியல் அலசல்.